Good morning all. Welcome. Life history variation topic பார்க்குறோம். இன்னும் 2 கிளாஸ்ல இன்னைக்கு நாளைக்குள்ள நமக்கு வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த சாப்டர் நடத்த ஆரம்பிச்சிருவோம். வெல்கம். இன்னைக்கு வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் எழுத போற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி பயாலஜி சிபிஎஸ்இ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் எழுத போறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. எக்ஸாம் ஈஸியா வரும். நல்லா கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு பார்த்து நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? சரி, இப்போ லைஃப் ஹிஸ்டரி வேரியேஷன் பார்க்கலாம். Populations evolved to maximize their reproductive fitness, also called Darwinian fitness. ஏன்னா ஃபிட்னஸ் அப்படின்னாலே டார்வின் என்ன சொல்றாருன்னா ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாப்புலேஷன் இவால்வ் டு மேக்ஸிமைஸ்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம் தான், ஒரு ஏரியால இருக்க நம்பர் தான் பாப்புலேஷன் சொல்லுவோம், பர்டிகுலர் ஸ்பீசிஸோட நம்பரு. அது மேக்சிமம் நம்பரை அட்டைன் பண்ற அளவுக்கு அது தாங்களே டெவலப் பண்ணிக்குது, இவால்வ் ஆகிடுது. அண்ட் தென் இது வந்து டார்வினியன் ஃபிட்னஸ் சொல்றோம். ஹை ஆர் வேல்யூ, இந்த இடத்துல ஆர் வேல்யூ ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஆர் வேல்யூ அப்படிங்கிறது என்னது? அந்த பாப்புலேஷன் இவால்வ் ஆகிறது, அதாவது ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ் தான் நம்ம வந்து ஆர் வேல்யூ சொல்றோம். ஸோ ஹை ஆர் வேல்யூங்கிறது பாப்புலேஷன் ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது, மேக்ஸிமைஸ் ஆகுறது, ஹை ஆர் வேல்யூ. ஸோ ஹையர் த ஆர் வேல்யூ பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேபிடேட் இன் விச் தே லிவ், எந்த ஹேபிடேட் வளர்ற இடத்துல அவங்க வாழ்ற இடத்துல அவங்களோட இந்த பாப்புலேஷன் சைஸ் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கு இவால்வ் ஆகிக்கிறாங்க. அண்டர் a particular set of selection pressure, organisms evolve toward the most efficient reproductive strategy. So selection pressures அப்படிங்கிறது அந்த ஃபுட்டு, தங்குற இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்றது. some organisms breed only once in their lifetime. அது யாரு? இது கொஸ்டின்ல கேட்பாங்க. அவங்களோட என்டையர் லைஃப் டைம்லயுமே ஒரு தடவை தான் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிரீட்னா இங்க ரீப்ரொடக்ஷன் பண்றது தான். ஸோ அது யாரு? பெசிபிக் சால்மன் ஃபிஷ், பேம்பு. ஒரு அனிமல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்குங்க. இன் தேர் லைஃப் டைம் ஒரு தடவை தான் அவங்க வந்து பிரீட் பண்றாங்க. அவங்க யாருன்னா, அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்றாங்க. பெசிபிக் சால்மன் ஃபிஷ் அண்ட் பேம்பு நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஈவன் பனானா கூட ஒரு தடவை தான் இந்த வாழைத்தாறு போடும், வாழைப்பழம். அந்த பனானா கூட ஒன்லி ஒன்ஸ் தான் அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சரி, while others breed many times during their lifetime. Most birds and mammals வந்து several time breeding பண்ணுவாங்க, several time multiplication, அதாவது reproduction பண்ணுவாங்க. Some produce a large number of small sized offsprings. Example, oyster, pelagic fishes. இதெல்லாம் அதாவது சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம் குட்டியா இருக்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் ஜாஸ்தியா இருக்கும். While others produce a small number of large sized offsprings, birds and mammals. So which is desirable for maximizing fitness? இந்த இடத்துல எது சொல்றாங்க? குட்டி ஆர்கானிசம் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்றதா, பெரிய ஆர்கானிசம் கம்மியா ரீப்ரொடியூஸ் பண்றதா? இதுல எது வந்து மேக்ஸிமைசிங் த ஃபிட்னஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபிட்னஸ்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். Ecologists suggest that life history traits of organisms have evolved in relation to the constraints imposed by the abiotic and biotic components of the habitat in which they live. So அவங்க வாழ்ற இடத்துல கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா அந்த சிக்கல், பிரச்சனை, அவங்களை வந்து இக்கட்டான சிச்சுவேஷன் கொண்டு போறது. ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் யாரு? பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா பிரெடேட்டர்ஸ், பாரசைட்ஸ், இந்த மாதிரி வர்றது, அடிச்சு சாப்பிட்றவங்க, நோயை ஏற்படுத்துறவங்க. பயோட்டிக் அவங்க. ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ்னா என்ன? டெம்பரேச்சர், பிஹெச், சாயில், இவங்கெல்லாம். ஸோ இதுல வர பிரச்சனைகளை தாங்கி வளர்ந்தவங்களுக்கு தான் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இருக்கு. எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஹிஸ்டரி ட்ரைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இஸ் கரண்ட்லி அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் ரிசர்ச் பீயிங் conducted by ecologists. So evolution of life history of traits அப்படின்னா என்ன? நம்ம கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் வந்து ஒரு லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ல எப்படி அந்த கேரக்டர் அவங்களுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறத ஈகாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்லி ஒன்ஸ் ப்ரீடிங் பண்றவங்க பெசிபிக் சால்மன் ஃபிஷ், பேம்பு கொடுத்துருக்காங்க. நிறைய டைம்ஸ் ப்ரீடிங் பண்றவங்க அவங்க லைஃப் டைம்ல மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல லார்ஜ் நம்பர்ல ஸ்மால் சைஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்றவங்க ஆயிஸ்டர், பெலாஜிக் ஃபிஷஸ்.
ஸ்மால் நம்பர்ல லார்ஜ் சைஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் நல்லா பார்த்துக்கணும். தென் பாப்புலேஷன் இன்டராக்ஷன் படிக்க போறோம். இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த சாப்டர்ல. பட் இது நடத்துறதுக்கே 2 கிளாஸ் தேவைப்படும் போது ஏன்னா பெருசா போய்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ கேன் யூ திங்க் ஆஃப் எனி நேச்சுரல் ஹேபிடேட் ஆன் எர்த் தட் இஸ் இன்ஹாபிட்டட் ஜஸ்ட் பை அ சிங்கிள் ஸ்பீசிஸ்? அதாவது வாழ்ற இடம், ஏதோ ஒரு வாழ்ற இடத்த பாருங்களேன், கடலோ இல்ல ஒரு பாண்டோ இல்ல ஒரு லேண்ட் ஏரியாவோ ஒரு மலைப்பகுதியோ ஏதோ ஒரு இடம் எடுத்துக்கங்க. அங்க ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும்தான் சார் இருக்கும், வேற எந்த ஸ்பீசிஸ்மே இருக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இருக்கிற ஏரியால ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? நாய் இருக்குது, குரங்கு இருக்குது, எரும மாடு இருக்குது, அத பிளான்ஸ் எக்கச்சக்கமான பிளான்ட் ஸ்பீசிஸ் அதுவே வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும் தான் வளருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் நிறைய அந்த ஏரியால வளர்ந்துகிட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் கூட இருக்குது. There is no such habitat and such a situation is even inconceivable. அதாவது ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இருக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு ஹேபிடேட் கிடையாது. For any species, the minimal requirement is one more species on which it can feed. அதாவது ஒன் மோர் ஸ்பீசிஸ்னா நிறைய ஸ்பீசிஸ் அந்த இடத்துல இருக்கும், அட்லீஸ்ட் ஒன் மோர் ஸ்பீசிஸ் அங்க இருக்கும். இன் விச் இட் கேன் ஃபீட்னா என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு என்ன சாப்பிட்றோம், பிளான்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங் ஒரு ஸ்பீசிஸ்னா ரைஸ், அந்த அரிசியை கொடுக்கறதுக்கு ஒரைசா சட்டைவா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸாவது இருக்கணும். ஆனா நமக்கு அது மட்டும் இல்ல, சாம்பார் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் வேணும், பருப்பு வேணும், அப்புறம் நிறைய அந்த வாசனை பொருட்கள், அந்த சோம்பு, கிராம்பு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ். அது நமக்கு நிறைய வேணும். ஒருவேளை புளி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மான் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஸ்பீசிஸாவது இருக்கணும். அந்த மானுக்கு பிளான்ட்டுங்கிற ஒரு ஸ்பீசிஸ் இருந்தாதான் அதை சாப்பிட்டு அது வளர முடியும். ஸோ அது என்ன சாப்பிடுதோ அந்த ஸ்பீசிஸாவது இருக்கணும்ல, இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியும்? அதுதான் இங்க சொல்றாங்க. ஈவன் எ பிளான்ட் ஸ்பீசிஸ் விச் மேக்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் cannot survive alone. ஈவன் பிளான்ட் ஸ்பீசிஸ் கூட அவங்களுக்கு வளர்ற இடத்துல மக்கி போன திங்ஸ் எல்லாம் விழுந்து போய் அந்த நியூட்ரியன்ட் சப்ளை இருந்தாதான் அதால வளர முடியும். அதுவும் அலோன் தனியா வளர முடியாது. இட் நீட் சாயில் மைக்ரோப்ஸ், சாயில்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் to break down the organic matter in soil and return the inorganic nutrients for the absorption. So அதுக்கு microorganisms, bacteria, fungi வேணும். And then how will the plant manage pollination without an animal agent? So சில பிளான்ட்ல பைசெக்சுவலா இருந்ததுன்னா செல்ஃப் பாலினேஷன் நடந்தா ஓகே, இல்லைன்னா இந்த பேர்ட்ஸ் மூலியமா பாலினேஷன் நடக்குது, ஆண்ட்ஸ் மூலியமா, அனிமல்ஸ் மூலியமா நிறைய பிளான்ட்ஸ்ல பாலினேஷன் நடக்குது இல்லையா, அதெல்லாம் பாதிக்கும் இல்லையா. ஸோ தட் ஒரு ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு ஸ்பீசிஸ் கண்டிப்பா இருக்கணும், தனியா ஒரு ஸ்பீசிஸ் சர்வை பண்ண முடியாது. சரி, அண்ட் தென் how will the okay it is obvious that in nature animals, plants and microbes do not and cannot live in isolation but interact in various ways to form a biological community. So ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் தனியா ஐசோலேட் ஆகி வளர முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கங்க, ஒரு ஸ்பீசிஸ்ங்கிறது ஒரு ஆள் கிடையாது, என்டையர் ஹியூமன் பாப்புலேஷனும் தனியா ஒரு 1000 ஹியூமன் இருக்காங்கன்னா அந்த 1000 ஹியூமன் மட்டுமே வாழ முடியாது, ஹியூமன் அல்லாத ஸ்பீசிஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு வேண்டும். அதனால அவங்க ஒரு பயாலஜிக்கல் கம்யூனிட்டியை உருவாக்குறாங்க. ஈவன் இன் மினிமல் கம்யூனிட்டிஸ் many interaction linkage exists although all may not be readily apparent. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மினிமல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அப்படி குறைவான ஸ்பீசிஸ் இருந்தா கூட அங்க அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் நடக்கும். இன்டராக்ஷன் நடக்கலன்னா அவங்களால வாழ முடியாது. ஈவன் வெளிப்படையா தெரியலன்னா கூட இன்டராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். Interspecific interaction arise from the interaction of population of two different species. இந்த இடத்துல inter அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சுனாலே between two-னு அர்த்தம். between two-னா அதுக்கு அடுத்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. between two different species interaction வந்துச்சுன்னா அதுக்கு பேரு interspecific interaction. They could be beneficial. beneficialனா ரெண்டு ஸ்பீசிஸுமே அட்வான்டேஜ். detrimentalனா ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். அது நியூட்ரல்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 விஷயம்: பெனிஃபிஷியல், டெட்ரிமெண்டல் ஆர் நேச்சுரல். பெனிஃபிஷியல்னா அட்வான்டேஜ், டெட்ரிமெண்டல்னா டிஸ்அட்வான்டேஜ், நியூட்ரல்னா அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. அப்படி ஒரு இன்டராக்ஷன் எதுக்கு அப்படின்னா கேட்கக்கூடாது, அது இருக்கு, நியூட்ரல் இருக்கு. ஸோ நியூட்ரல்ல நெய்தர் ஹார்ம் நார் பெனிஃபிட்.
ஸோ பெனிஃபிஷியல்னா அட்வான்டேஜ், ஹார்ம்னா பிரச்சனை ஏற்படுத்துறது, அது எதுவுமே நடக்காது நியூட்ரல் மோட். So to one of the species or both. Okay, இப்போ assigning a plus sign for beneficial interaction, minus sign for detrimental and 0 for neutral interaction. Let us look at the all possible outcomes of interspecific interaction. இது கொஸ்டின்ல அடிக்கடி கேக்குறாங்க. இந்த பாக்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ல கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஸ்பீசிஸ் A, ஸ்பீசிஸ் B, நேம் ஆஃப் இன்டராக்ஷன். மியூச்சுவலிசம்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிச்சன்ஸ் சொல்றோம். லிச்சன்ஸ்ல ஆல்கே அண்ட் ஃபங்கை மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்கே ஃபங்கைக்கு ஃபுட்டை கொடுக்குது. ஏன்னா ஃபங்கைல குளோரோஃபில் கிடையாது. ஃபங்கை வாட்டர் அப்சர்வ் பண்ண ஆல்கே கொடுக்குது. ரெண்டையும் பிரிச்சா ரெண்டாலையும் சர்வைவ் பண்ண முடியாது. லிச்சன்ஸ்ல இருக்க ஆல்கேயும் ஃபங்கையும் பிரிச்சு வச்சா ரெண்டுமே சர்வைவ் ஆகாது. ஸோ தட் இங்க மியூச்சுவலிசம் இருக்கு. ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ். பிளஸ் பிளஸ் மியூச்சுவலிசம். சரி, காம்படிஷன்னா என்ன அர்த்தம்? காம்படிஷன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. புல்லு கொஞ்சம் தான் இருக்கு, அதுக்கு மானும் போட்டி போடுது, மாடும் போட்டி போடுது, ரெண்டு அடிச்சுக்குதுங்க. ரெண்டு பேருக்கும் நெகட்டிவ். ஒரே ஒரு மான் தான் இருக்கு, புலியும் போட்டி போடுது, சிறுத்தையும் போட்டி போடுது. புலிக்கும் சிறுத்தைக்கு இருக்கிறது காம்படிஷன், நெகட்டிவ் நெகட்டிவ். ஓகே, ஸோ ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறது காம்படிஷன். ஓகே, ஒரு ஸ்பீசிஸ் வந்து பாசிட்டிவ் பெனிஃபிட் ஆகுது, இன்னொரு ஸ்பீசிஸ் ஹார்ம்ஃபுல் நெகட்டிவா இருக்கு, ப்ரெடேஷன். ஸோ ப்ரெடேஷன்ல என்ன? புலி போய் மானை அடிச்சு சாப்பிடுது, மான் செத்து போயிடுது, புலிக்கு ஃபுட்டு கிடைச்சிருச்சு. புலிக்கு அட்வான்டேஜ், மானுக்கு டிஸ்அட்வான்டேஜ். மான் ஹார்ம் ஆயிடுச்சு, ஹார்ம்ஃபுல், மான் செத்து போச்சு, ப்ரெடேஷன். இங்க ப்ரெடேட்டர் யாரு? புலி. ப்ரே எற மானு. ஓகே, ஒருத்தருக்கு பிளஸ் இன்னொருத்தருக்கு மைனஸ், அதே இன்டராக்ஷன் தான், சேம் இன்டராக்ஷன் தான். பாராசைட்டிசம். இப்போ பாக்டீரியல் டிசீஸ் ஹியூமனுக்கு வருது. பாக்டீரியா பாரசைட், ஹியூமன் ஹோஸ்ட். பாரசைட்டிசத்தை பொறுத்த வரைக்கும் பாரசைட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரசைட்டுக்கு பாசிட்டிவ், ஹோஸ்டுக்கு வந்து நெகட்டிவ். ஹோஸ்ட் நம்மளா இருப்போம், உயிரோட இருக்கவனா இருப்பான். ப்ரெடேஷன்னா ப்ரெடேட்டர், ப்ரே. ப்ரே வந்து நெகட்டிவா இருக்கும், ப்ரெடேட்டர் பாசிட்டிவா இருப்பான். ஸோ இதுதான் நம்ம அந்த இன்டராக்ஷன்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் ஞாபகம் வச்சுட்டா பெட்டரா இருக்கும். சரி, ஒருத்தருக்கு பாசிட்டிவ், இன்னொருத்தருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காமன்சாலிசம். அதாவது ஒரு பெரிய ஃபிஷ் மேல ஒரு ஆர்கானிசம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இடத்துக்காக மட்டும். அந்த ஃபிஷ்ல இருந்து ரத்தத்தெல்லாம் உரியாது. இப்ப என்ன, அந்த ஃபிஷ் போற இடத்துக்கெல்லாம் அது மேல ஒட்டிட்டு இருக்கிறது ஃப்ரீயா சவாரி செஞ்சுக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஒன்று பெட்ரோல் போட்டுக்கிட்டா வண்டியை ஓட்டுது, அது மேலே வச்சுட்டு போறதுனால பெட்ரோல் காசு செலவு மிச்சம், அது பாட்டுக்கு போகுது, அது மேலே அது உட்காந்துட்டு சவாரி செய்யுது. அதனால ஃபிஷ்ஷுக்கு வலியோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிஷ் பாட்டுக்கு போகுது. போற இடத்துல எல்லாம் கிடைக்கிற ஃபுட்டை இந்த மேல இருக்கிற ஆர்கானிசமும் சாப்பிட்டுக்குது, ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ மேல உட்காந்துருக்குல, ஃபிஷ் மேல உட்காந்துருக்குல, அது பிளஸ். ஃபிஷ்ஷுக்கு 0, ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் காமன்சாலிசம். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் 0. அதாவது ஒருத்தன் வம்புழுக்கிறான், அவனுக்கு பிரச்சனை, அதனால இவனுக்கு எந்த லாபமும் இல்லை, அவ்வளவுதான். பிரச்சனை பண்றான், ஆனா இவனுக்கு எந்த லாபமும் இல்லை. சோ ஒருத்தருக்கு நெகட்டிவ், இன்னொருத்தருக்கு இவனை டார்ச்சர் பண்ணதுனால எந்த இதுவும் இல்லை. அமன்சாலிசம். அமன்சாலிசம், அமன்சாலிசம் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் டீட்டெயிலா படிப்போம் நம்ம. இது கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா -0 அமன்சாலிசம். இதுதான் தப்பா எழுதிடுறாங்க குழந்தைங்க, அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. -0 அமன்சாலிசம். ஓகே, both the species benefit in mutualism. Mutualismல ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுது, and both lose in competition in their interactions with each other. இதுல ரெண்டுமே லூஸ் ஆகிறது காம்படிஷன், ரெண்டுமே பிளஸ் மியூச்சுவலிசம் ஞாபகம் வச்சுக்கணும். parasite and predators respectively. sorry, next, in both parasitism and predation, இந்த ரெண்டுலயுமே only one species benefits. அது வந்து parasite predator-ஆ இருப்பாங்க, and the interaction is detrimental. Detrimental interaction க்கு example parasite and predation to the other species, host and prey respectively. Okay, parasitismல அதுக்கு பேர் host, predationல சாவறவங்களுக்கு பேர் prey. The interaction where one species is benefited and the other is neither benefited nor harmed is called commensalism. In amensalism, on the other hand, one species is harmed whereas the other is unaffected. Predation, parasitism and commensalism share a common characteristic. The interaction species live
க்ளோஸ்லி டுகெதர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ப்ரெடேஷன் என்ன, புலி மான் இந்த ரெண்டும் காட்டுல ஒரே இடத்துல தான் வாழ்வாங்க, அப்பதான் ஃபுட் அது கிடைக்கும். பாரசைட்டிசம் ஹோஸ்ட் உடம்புக்குள்ளதான் பாரசைட்டே இருப்பான். காமன்சாலிசமும் அதே மாதிரிதான், யார் ஹெல்ப் பண்றாங்களோ அந்த அனிமலோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ காமன் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஏன் காமன் கேரக்டரிஸ்டிக் இருக்கு? காமன் கேரக்டரிஸ்டிக் எதனால இருக்குன்னா, இப்போ பாரசைட்டிசம்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்னாலதான் அவன் உயிர் வாழ்றான். யாரு? பாரசைட். அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடேஷன் பார்க்க போறோம். What would happen to all the energy fixed by autotrophic organism if the community has no animals to eat the plants? இப்போ என்ன சொல்றாங்க, புலி சிங்கம்லாம் இருக்கு, அது போய் ஆடு மாடு அடிச்சு திங்குது. அதுக்கு முன்னாடி அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றான். ஆட்டோட்ராஃப்னா இங்க பிளான்ஸ், எல்லா பிளான்ஸையும் ஆடு மாடு மானு முயல் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே என்டையர் பூமியும் மொட்டை அடிச்ச மாதிரி பிளான்டே இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கற்பனை பண்ண சொல்றான். What would happen to all the energy fixed by autotrophic organism if the community has no animals to eat the plants? அதாவது ஆட்டோட்ராஃப் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, எல்லா பிளான்ட்டையும் தின்னுறாங்க சொல்ல. பிளான்ட்லாம் இருக்கு, அந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு ஆடு மாடு மான் இதெல்லாம் இல்லாம போயிட்டா என்ன ஆகும்? இருப்பாங்க. சரி, you can think of predation as nature's way of transferring to higher trophic levels the energy fixed by plants. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எப்பவுமே, நான் கூட இந்த சாப்டர் நடத்திட்டு இருக்கும்போது என்ன சொல்றேன், புலி போய் மான வேட்டையாடுது, அப்போ புலி வந்து ப்ரெடேட்டர், மான் வந்து ப்ரே அப்படின்னும். மான் போய் பிளான்ட்டை திங்குது, பிளான்ட் ப்ரே, மான் ப்ரெடேட்டர். இந்த இடத்துல டீர் வந்து ப்ரெடேட்டர், பிளான்ட் வந்து ப்ரே. அது சார் அது நேச்சுரலா வளர்ந்துருக்கிறது தான் திங்குது, வேட்டையாடியா திங்குது? நேச்சுரலா வளர்ந்துருக்கிறத தின்னாலும் ப்ரெடேட்டர் ப்ரே தான். அதுதான் இங்க சொல்ல வராங்க. இப்ப மானு ஆடு இதெல்லாம் இல்லாம போயிருச்சுன்னா பிளான்ட்ல சேர்த்து வச்ச ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எனர்ஜி எப்படி அடுத்த டிராபிக் லெவலுக்கு போகாது. ஓகே, when we think of predator and prey, most probably it is the tiger and deer that readily come to our mind. But yes, sparrow na enna, சிட்டுக்குருவி, sparrow eating any seed is no less a predator. sparrow கூட என்னதான் predator தான். அது ஒரு சீடை பிடிச்சி தின்னுச்சுன்னா, விதைய தின்னுச்சு அப்படின்னா ஸ்பேரோவும் predator தான். Although animals eating plants are categorized separately as herbivores, plant சாப்பிடுறவங்க herbivores, they are in broad ecological context not very different from predators. So அவங்க சாப்பிடுறது prey, அவங்க predator. யாரு herbivore இருந்தாலும் plants சாப்பிடுறவங்களா இருந்தாலும். Besides acting as conduits for energy transfer across trophic levels, predators play other important roles. அதாவது நமக்கு வந்து ஒரு டிராபிக் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் டிராபிக் லெவலுக்கு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு predator ஹெல்ப் பண்ணாலும் கூட இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், வேற இம்பார்ட்டன்ட் ரோல்ஸும் அவங்க ப்ளே பண்றாங்க. தே கீப் ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஆடு மாடு மான் இதெல்லாம் பிளான்ட்டை தின்னுகிட்டே இருந்துச்சு, அதுங்க அப்படியே க்ரோ ஆகிட்டே போகுது, அதுங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, பூமியை மொட்டை அடிச்ச மாதிரி எல்லா பிளான்ட்டும் தீர்ந்து போச்சு பூமியில. இப்போ ஆடு மாடு மான்லாம் எங்க போகும் சாப்பாட்டுக்கு? அப்ப அவங்களோட எண்ணிக்கையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு அவங்களோட predator ஹெல்ப் பண்றான். புலி சிங்கம் எல்லாம் வந்து அடிச்சு சாப்பிடுறதுனால ஆடு மாடு மானு முயல் இதோட நம்பர் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு அவங்க பாப்புலேஷன் சைஸ் இருக்கணும், எந்த கண்ட்ரோல்ல இருக்கணுமோ அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் பிளான்ஸோட அளவு பாதுகாக்கப்படும். இல்லைன்னா எல்லாத்தையும் மேய்ஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, so but for predators, prey species could achieve very high population densities and cause ecosystem instability. So இப்போ prey species வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரு instability ஏற்படுத்தும். When certain exotic species are introduced into a geographical area. எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள், எக்ஸோட்டிக் மறந்துடாதீங்க எப்பவுமே, இது காமனான ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும். இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியாவை தவிர வேற கண்ட்ரில இருந்து நீங்க ஒரு ஸ்பீசிஸை கொண்டு வந்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு எக்ஸோட்டிக். ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியால இருந்து ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ கொண்டு போய் ஆஸ்திரேலியால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியன் ஸ்பீசிஸ் எக்ஸோட்டிக். நம்மளோட ஓன் ஸ்பீசிஸ் கிடையாது, வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா அது பெரிய எக்ஸோட்டிக், மறந்துடாதீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே அது எந்த கண்ட்ரியா வேணா இருக்கலாம், அந்த ஸ்பீசிஸை எக்ஸோட்டிக் சொல்லுவாங்க. எக்ஸோனா வெளியில. அதே போல
நம்ம ஆஸ்திரேலியாவை தவிர வேற ஏரியால இருந்து கொண்டு வந்து ஆஸ்திரேலியால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸோட்டிக், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல கர்நாடகால இருந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது எக்ஸோட்டிக், ஏன்னா அது கர்நாடகா வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எக்ஸோட்டிக்னா வேற பிளேஸ்ல இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். So exotic species are introduced into a geographical area. They become invasive and start spreading fast because the invaded land does not have its natural predator. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வைக்கான ஆன்சர் இங்க இருக்கு. ஒரு எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னா என்ன பண்றேன், ஒரு பிளான்ட்டையோ அல்லது ஒரு அனிமலையோ நான் ஃபாரின் கண்ட்ரில இருந்து அதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா தனியா கொண்டு வந்து ரொம்ப அழகா இருக்குப்பா, பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்தியாவில கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்தியாவில் அது பல்கி பெருகிக்கிட்டே போகுது, அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்? சி ஆஸ்திரேலியாவில் இருந்து நான் ஒரு செடியை இங்க கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுங்க, ஆஸ்திரேலியாவில் அதை திங்கறதுக்குன்னு ஒரு செடியை வைக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவில் அந்த செடியை திங்கறதுக்குன்னு ஒரு அனிமல் இருக்கு, அந்த செடியை மட்டும் நான் கொண்டு வந்து இந்தியாவில் வைக்கிறேன். அந்த செடியால இந்தியாவில் இருக்க எந்த அனிமலும் சீண்ட கூட சீண்டாது அப்படின்ட்டு போயிடும். அப்போ அந்த செடி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செடியை சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லை, இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த செடியை சாப்பிட்றவன் ஆஸ்திரேலியால இருக்கான், ஆனா இந்தியால அவனுக்கு அதாவது ப்ரெடேட்டரே கிடையாது. ஸோ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி இன்வேசிவ்னா அடுத்தவங்களெல்லாம் தாக்கிக்கிட்டு வளர்ந்து போய்கிட்டே இருப்பான். நேச்சுரல் ப்ரெடேட்டர் அவனுக்கு இல்லை. ஒரு ஆர்கானிசத்தை, ஒரு ஸ்பீசிஸை வேற கண்ட்ரில இருந்து நீங்க கொண்டு வந்தோம்னா அந்த ஸ்பீசிஸ்க்கு நேச்சுரல் ப்ரெடேட்டர் கிடையாதுங்கிறதுனால அவனோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவான். ஓகே, ஸோ அது இங்க இம்பார்ட்டன்ட். த பிரிக்லி பியர் கேக்டஸ், அந்த முள்ளு வரக்கூடிய அந்த சப்பாத்திகள் மாதிரி இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு ஆஸ்திரேலியா இன் த இயர்லி 1920s. அந்த பிளான்ட்டை கொண்டு போய் ஆஸ்திரேலியால பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அழகா இருக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியால கொண்டு போய் அந்த பிரிக்லி பியர் கேக்டஸ், அந்த கேக்டஸ் முள்ளு செடியை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. The prickly pear cactus introduced into Australia in the early 1920s caused havoc by spreading rapidly into millions of hectares of rangeland. ஸோ அந்த லட்சக்கணக்கான ஹெக்டேர் லேண்ட்ல அந்த பிரிக்லி பியர் கேக்டஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆஸ்திரேலியால. ஃபைனலி, ஏன்னா அதோட நேச்சுரல் ப்ரெடேட்டர் அங்க இல்லை. ஃபைனலி த invasive cactus was brought under control only after a cactus feeding predator, a moth from its natural habitat, was introduced into the country. ஸோ ஆஸ்திரேலியாக்காரன் அப்புறம் என்ன பண்றான், நேச்சுரலா அந்த பிரிக்லி பியர் கேக்டஸை சாப்பிட்ற மாத்தை கொண்டு போய் ஆஸ்திரேலியால இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுங்கெல்லாம் அதை சாப்பிட ஆரம்பிச்சு அப்படிதான் கண்ட்ரோல்கே கொண்டு வந்தாங்க. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அடாப்டட் இன் agricultural pest control are based on the ability of the predator to regulate prey population. ஸோ இந்த இடத்துல பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணியோ அல்லது ஒரு பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்தியோ ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை கண்ட்ரோல்ல கொண்டு வருது, பயாலஜிக்கல் கண்ட்ரோல். ஸோ அது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. Predators also help in maintaining species diversity in a community by reducing the intensity of the competition among competing prey species. இங்க competing prey species யாருன்னா எல்லா ஹெர்பிவோர்ஸ்க்கும் பிளான்ட்ஸ் தான் ஃபுட்டு. இதுல ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஆடு, ஒரு பர்டிகுலர் மாடு, ஒரு பர்டிகுலர் மாடை பிரேயா அந்த பிரெடேட்டர் சிங்கம், புலி இதெல்லாம் போய் அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அவங்களோட எண்ணிக்கை கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ அந்த வேற different species in the prey organism maintain ஆகிறதுக்கு predator help பண்றாங்க. In the rocky intertidal communities of the American Pacific coast, the starfish pisaster is an important predator. Starfish pisaster இது ஞாபகம் வச்சுங்க. இது ஆஸ்டர்னாலே ஸ்டார்னு அர்த்தம். ஸோ starfish pisaster is important predator in a field experiment. Field experiment நேர்லயே போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. When all the starfish were removed from an enclosed intertidal area, more than 10 species of invertebrates became extinct within a year because of interspecific competition. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஸ்டார்ஃபிஷ் பிசாஸ்டர்ங்கிறது ப்ரெடேட்டர். அவங்க யாரை பிடிச்சி சாப்பிடுவாங்க, சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால அது வந்து நிறைய ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிடுது, அதை ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஃபிஷ்ஷுங்கள் இன்னும் நிறைய வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ஃபிஷ் பிசாஸ்டரை அந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்ல 10 ஸ்பீசிஸ் ஆஃப்
invertebrates become extinct. ஸோ அந்த ஏரியாவில் அந்த 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சு போச்சு, இல்லாம போயிடுச்சு. ஏன்? அந்த 10 ஸ்பீசிஸையும் வேட்டையாடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அவன் ரிசோர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு 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 பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே வந்தான். சார் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி ஆகிட்டு வரானே, ஒரு கட்டத்தில் ரிசோர்ஸ் தீர்ந்து போச்சு, ஃபுட்டே இல்லை. பாப்புலேஷன் மேக்ஸிமம் சைஸ் வந்துருச்சு எல்லாருக்கும், ஆனால் ஃபுட் இல்லாமல் எல்லாம் செத்து போயிட்டான். 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் செத்து போயிட்டான். ஸோ அந்த ரிசோர்ஸ், அந்த ப்ரே ஆர்கானிசத்துக்கு ஃபுட்டா இருக்குல்ல, அதை சாப்பிட்டு அந்த 10 ஸ்பீசிஸும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அவனை நம்பர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ப்ரெடேட்டர் வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், if a predator is too efficient and over exploit its prey, இந்த இடத்துலயும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். predator வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாகும், பிரேவை ஓவரா அடிச்சு கொண்டுச்சுன்னு வச்சுங்க, அப்ப பிரே பாப்புலேஷன் பாதிக்கும். then the prey might become extinct and following it the predator will also become extinct for lack of food. இது ரொம்ப முக்கியம். predator வந்து ரொம்ப எஃபிஷியன்டானது, டெய்லி பிடிச்சி ஆடு மாடு அடிச்சு தின்னுகிட்டே இருக்கான். இப்போ ஆடு மாடு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அப்போ predatorக்கு ஃபுட் எங்க? ஃபுட் இல்லாம போயிடும். அந்த வேட்டையாடுற ஆர்கானிசத்துக்கு ஃபுட் இல்லாம போயிடும், predatorக்கு ஃபுட் இல்லாம போயிடும், predatorம் என்ன ஆயிடும்? எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். This is the reason why predators in nature are prudent. So prudent அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தேவையான அளவுக்கு சாப்பிட்டு விட்டுருவாங்க. Prey species have evolved various defense to lessen the impact of predation. So prey speciesம் predator இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய மெக்கானிசம் இவால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. Some species of insects and frogs are கிரிப்டிகலி கலர்டு. கிரிப்டிகலி கலர்னா கேமோஃபிளாஜ், அரௌண்ட் சுத்தி இருக்கக்கூடிய நேச்சருக்கு தகுந்த மாதிரி கலர்ல இருப்பாங்க. இப்போ ப்ரௌன் கலர் லீஃப்ல கீழே கொட்டி கிடக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்க எறும்பு, சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் அந்த கிரே கலர்ல இருப்பாங்க. மரத்து மேல இருக்கிற அந்த கிளி, அப்புறம் அந்த ஹம்மிங் பேர்டு, இதெல்லாம் மரத்துல இருக்க அந்த இலதலை கலர்ல, பூ கலர்ல அப்படியே இருப்பாங்க. ஸோ தட் ஈஸியா ப்ரெடேட்டர்ல இருந்து தப்பிச்சிடலாம் அந்த கலர்ல இருக்கிறதுனால. ஸோ அதான் கேமோஃபிளாஜ். இந்த மிலிட்ரி பீப்புள்லாம் போட்டுட்டு போறாங்களா ட்ரெஸ், சரௌண்டிங்ல இருக்கிற மாதிரியே அந்த ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், தரைப்படையில இருக்கிறவங்க வந்து, மிலிட்ரியில இருக்கிறவங்க வந்து ப்ரௌன் கலர்ல அந்த மண்ணு சேறு இருக்கிற மாதிரி கலர்ல போட்டிருப்பாங்க. காட்டுக்குள்ள போறவங்க வந்து கிரீன் கலர்ல போட்டிருப்பாங்க. நேவியில போறவங்க வந்து ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்க, ஏன்னா கடலோட கடலா தெரியாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ கேமோஃபிளாஜ் ஆகிறதுக்கு தான் அவங்க அந்த யூனிஃபார்மே போட்டாங்க. ஆனா நேவில போறவங்க ஒயிட் போடுறாங்க சார்னா கேள்வி கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட், கேமோஃபிளாஜ் டு அவாய்ட் பீயிங் டிடெக்டட் ஈஸிலி பை த ப்ரெடேட்டர். ஸோ ப்ரெடேட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, டிடெக்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அந்த கேமோஃபிளாஜ் கிரிப்டிகலி கலர்டா இருக்காங்க. Some are poisonous and therefore avoided by the predators. Poisonousனா என்ன? தொட்டாலே செத்து போயிருவாங்க, அதான் பாய்சனஸா இருக்கிறதுனால predator வந்து prey ஆர்கானிசத்தை போய் டச் பண்ண மாட்டாங்க. The monarch butterfly is highly distasteful. அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்லாவே இருக்காது, டேஸ்டாவே இருக்காது to its predator bird because of a special chemical present in its body. So அந்த டேஸ்ட் நல்லா இல்லைங்கிறதுனால அது சீண்டாது பறவைகள் போய். Interestingly, the butterfly acquires this chemical during its caterpillar stage by feeding on a poisonous weed. So caterpillarனா அந்த புழுவா இருக்கும் போதே ஒரு விஷத்தன்மை வாய்ந்த செடியை சாப்பிட்டு, வீடுனா தேவையில்லாத செடி, பாய்சனஸ் வீடை சாப்பிட்டு அந்த டிஸ்டேஸ்ட்ஃபுல் கலரை மெயின்டைன் பண்ணிக்குது, டெவலப் பண்ணிக்குது. ஸோ தட் பேர்ட்ஸ் வில் நாட் ஈட், சாப்பிடாது. ஃபார் பிளான்ஸ், ஹெர்பிவோர்ஸ் ஆர் த ப்ரெடேட்டர்ஸ். பிளான்ஸுக்கு ஆடு மாடு கோழி, கோழி என்ன புழுவை கூட பிடிச்சிட்டீங்க, ஆடு மாடு மான் முயல் இவங்க எல்லாம் வந்து predators. Nearly 25% of all insects are known to be phytophagous. Phytophagous என்ன? phytoனா பிளான்ட், ஃபேகஸ்னா பிளான்ட்ல இருக்க சாரை உறிஞ்சு குடிக்கிறவங்க. பிளான்ட்டோட சாறு, பிளான்ட்டுக்குள்ள அந்த லிக்விட் மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை உறிஞ்சு சாப்பிட்றவங்க தான் 25% ஆஃப் த இன்செக்ட்ஸ். ஃபீடிங் ஆன் பிளான்ட் சாப், சாப்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் திங், and other parts of the plant, அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க, இலையெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. The problem is particularly severe for plant because unlike animals they cannot run away from their predators. பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே, இப்போ ஆடு மாடு மானுலாம் இருக்குன்னா ஒரு சிங்கம் துரத்திட்டு வருதுன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவாங்க, ஆனா பிளான்ட்டால ஓட முடியாது. அதை வந்து ஒரு பூச்சி உட்காந்து சாப்பிடுதுன்னா கூட அங்கேயே தான் இருக்கும் பிளான்ட். திடீர்னு வேறு புடுங்கிக்கிட்டு ஓடுனா என்ன இருக்கும்? அப்படிலாம் இல்லை, படத்துல அப்படி வரும், நேச்சுரலா அப்படி நடக்காது. அதான் பிரச்சனை பிளான்ஸ்.
Plants therefore have evolved an astonishing variety of morphological and chemical defense against herbivores. So அது என்னென்ன அடாப்டேஷன்ஸ் அவங்களுக்கு டிஃபென்ஸ்னா தங்களை பாதுகாத்துக்கிறதுன்னு அர்த்தம். தான்ஸ்னா முள்ளு, அகேஷியாலையும் கேக்டஸ்லயும் இருக்கு. ஸோ தட் என்ன ஆகும், ஆடு மாடு வந்து ஆணு வாயத்தை வந்து கடிச்சுன்னா முள்ளு சரக்குன்னு ஏறிடும் வாயில, அதனால அது சீண்டாது, அனிமல்ஸ் போய் அதை சீண்டாது. ஆர் த மோஸ்ட் காமன் மார்பாலஜிக்கல் மீன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். மார்பாலஜிக்கலுக்கு எக்ஸாம்பிள் தார்ன்ஸ் இன் அகேஷியா அண்ட் கேக்டஸ். மெனி பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் ஸ்டோர் கெமிக்கல்ஸ் தட் மேக் த ஹெர்பிவோர்ஸ் சிக். நோய்வாய்ப்பட வச்சிரும், மயக்கம் போட வச்சிரும். when they are eaten. Inhibit feeding. ஃபீடிங்னா சாப்பிட்றத தடுக்கிறது. ஆர் டைஜஷன் ஆகாம போயிடும். டிஸ்ரப்ட் இட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர் ஈவன் கில் இட். ஸோ ரீப்ரொடக்ஷனை பண்ண முடியாம பண்றது, இல்லைன்னா அது சாகிற அளவுக்கு கூட விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். யூ மஸ்ட் ஹேவ் சீன் த வீட் calotropis growing in abandoned field. abandoned fieldனா அந்த இடத்துல வந்து வேற எந்த செடியும் வளர்க்க மாட்டோம், அதுவா வளரும். யாரு? calotropis. So the plant produces highly poisonous cardiac glycosides. So cardiac glycosides produce பண்றது யாரு? calotropis. And that is why you never see any cattle or goats browsing on this plant. So calotropis எந்த பிளான்ட்டும் போய் சாப்பிடாது, அதை நம்ம பார்த்துருப்போம். சாப்பிடாதுங்கிறது நமக்கு தெரியும். A wide variety of chemical substances that we extract from plants on a commercial scale. Nicotine, caffeine, காஃபில இருக்கிறது நிக்கோட்டின், அந்த டொபாக்கோல இருக்கிறது குயினைன், சின்கோனா அப்படிங்கிற பிளான்ட்ல இருக்கிறது strychnine, opium are produced by them actually as defense against grazers and browsers. Grazers and browsers na மேயறவங்க. ஸோ அந்த நிக்கோட்டின், கேஃபின், குயினைன், ஸ்ட்ரைக்னைன், ஓபியம், இது எல்லாத்தையுமே பிளான்ட் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அனிமல்ஸ் வந்து தங்களை மேயாம இருக்கிறதுக்கு. ஸோ அதை அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மோந்து பார்க்கும் இலையா, அதுக்கப்புறம் தான் திங்கும். இந்த மாதிரிலாம் செகண்டரி மெட்டபலைட் இருக்குது அப்படின்னா அனிமல்ஸ் அதை டச் பண்ணா போயிடும். அப்படியே தின்னாலும் அனிமல்ஸ் அப்படியே சொக்கி கீழே விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம். காம்படிஷன் நாளைக்கு பார்க்கலாம். காம்படிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். போய் நல்லா எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அ லாட்.